சீட் பெல்ட் போட்டுக்கோ. ரோட்ல நம்ம லெஃப்ட்ல எதுல உள்ள போனா லாஸ்ட்ல பீச் ஒரு பீச் இல்லை. இந்த சைடு ஆக்ட்ரஸோட வீடுகள் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஏப்பா இந்த ரிசார்ட்லாம் க்ரீன் ரிசார்ட்லாம் ஃபுல்லாக ஒரே காராக இருக்குது. நியூ இயர் செலிப்ரேஷனுக்கா பின்னாடியெல்லாம் பைக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பாண்டிச்சேரி எல்லாரும் நியூ இயருக்கு ரெடியாகி போயிட்டு இருக்காங்க. எம்ஜிஎம் festive mood and festive mood. கீதம் வருது. இங்க ஒன்றும் வாங்குறதுக்கு இல்லை. அது திருவனந்தை தாண்டி அந்த பக்கம் தான் இருந்துச்சு அந்த ஹோட்டல். தக்ஷிணா சித்ரா மியூசியம் லிவிங். இப்போ உள்ள அவ்வளோ கார்ஸ். இது அன்னைக்கு ஒரு நாள் யூடியூப்ல ஒரு பிரதர் எடுத்து போட்டிருந்தாரு. பார்க்கலையா? இல்லை. என்ன ஏன் இவ்வளோ கோவில் போலீஸ் ஸ்டேஷனுங்கனால இன்னைக்கு பாவம் இல்லை. மற்ற எல்லாருக்கும் செலிப்ரேஷன், இவங்களுக்கு டியூட்டி. எனக்கு ரொம்ப ஹை கான்சியஸாக இதாக இருக்கும். ஆனால் அந்த டயத்தில் அவங்களுக்கு சார் இதுக்கு ஏதோ அந்த காம்பன்சேஷன் லீவு தராங்க, இல்லாட்டி அதுக்கு தனி பேமெண்ட் சேலரியில் ஏதோ கிரெடிட் ஆகுது. அவங்க போலீஸ்குள்ள இதே வந்து ஒரு சேலரி இதே ஒரு வேறு விதமாக இருக்கும். நார்மல் கவர்மெண்ட் ஸ்கேலில் மாதிரி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இந்த அலவன்சஸ்லாம் அவங்களுக்கு வேறு வேறு நிறைய அப்படி சேரும். என்ன சேர்ந்தாலும் ஆனால் விசேஷ நாட்களில் அவங்க ஃபேமிலியோடு இல்லாமல் தனியாக இருக்க மாதிரி தான் அது ஒரு சைடில் இப்போ பார்க்குறேன். அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்த அப்பார்ட்மெண்ட் லெஃப்ட் சைடில் இப்போ ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி. ரொம்ப நேரம் பர்ச்சேஸ் அது இதுன்னு போனாலே பொண்ணுட்டு பசின்னு வருது. ஹோட்டல் திருவனந்தை தாண்டினோம்னா அந்த வெஜிடேரியன் ஹோட்டல் பார்த்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு உட்காந்து சாப்பிடல இன்னைக்கு வாங்கிக்கிட்டு போனா தான் சாப்பிட்னாலும் சாப்பிடலாம். எப்படின்னு அங்கே போய்கிட்டு அந்த ஹோட்டல் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பண்ணணும். இந்த முட்டுக்காடு ஏரியில இந்த பாலத்தில் நின்னே எத்தனை பேர் வந்து அப்படியே வீடியோ எடுத்து அந்த பறவை வர்றது, பறவை மீனை பிடிக்கிறது, போட்டு போகிறது, இங்கேருந்து கடலும் அதுவும் சேர்றதுன்னு நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க தெரியும். அப்படி அதுவே அவ்வளோ நேரம் எடுத்திருக்காங்க நிறைய பேர். அப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குது. அதெல்லாம் பேர் நாங்கள் நல்லா எப்போதும் இருக்குது. வெயில் அடித்தாலும் நல்லா மன நிறைவாக புன்னகையோடு சிரிச்சிட்டு இருக்கிற இடங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான இடம் சென்னை.
இடத்துல டிராஃபிக் போலீஸ் அவங்களுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க போல. யூஷுவல் நியூ இயர் நைட்டு முன்னாடி 90s உள்ளவங்க கிட்ஸா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 12 மணி ஆனோன்னா சன் டிவியில் வந்து முதல் பாட்டா கமல் சாரோட பாட்டு போடுவாங்க. ஐ திங்க் இப்போ வரைக்கும் அதேதான் நினைக்கிறேன். நம்ம அந்த பாட்டை பார்த்துட்டு தான் ஒவ்வொரு நியூ இயரும் ஆரம்பிக்கிறோம். இன்னும் இது சில பேருக்குலாம் உண்டு. நானும் கூட அந்த நம்ம முதல் பாட்டு என்ன பாட்டு கேட்குறோம் இன்னைக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அந்த நியூ இயர் ஆரம்பிக்கும் போது என்ன பாட்டு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செக் பண்ணுவோம். நமக்கு ஏதோ அது ஒரு மெசேஜ் வயிற்றாப்புல ஒரு விஐபி வராங்க, யாருன்னு தெரியல. போலீஸ் உள்ள வந்துருச்சு, எல்லா காரும் வந்துருச்சு. அந்த விஐபி இது கிராஸ் ஆயிடுச்சு. ஆமாம், அந்த அப்படி அந்த மாதிரிலாம் ஒரு இது கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த சீட்லேருந்து இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது சிக்ஸர் அடிச்சு, அதாவது நான் சொல்றது பீரியட் வந்து ஜடேஜா, அசாருதீன், சச்சின், யார் இன்னொருத்தர் ஃபேவரேட்டா அனில் கும்ப்ளே, இவர் இன்னொருத்தர் டெண்டுல்கர் அவங்களோட ஃப்ரெண்ட், அவர் தான் காம்ப்ளி. அந்த கோஷ் அந்த பேட்ச் ஷார்ஜா கப்பு, பெப்சி, அந்த டைம்லாம் உள்ளது, வேர்ல்டு கப்பு அதெல்லாம். T20லாம் கிடையாது, 50 தான் அடிப்பாங்க. இன்னொன்று நடக்குமே, எவ்வளோ நேரம்னா விளையாண்டுட்டே இருப்பாங்க. டெஸ்ட் சீரீஸ் அந்த டயத்துலேயும் நம்ம இப்படி உட்காந்துருக்கும் போது அடிச்சிட்டாங்க. அப்போ நம்ம இப்படியே உட்காந்துருந்த காலங்கள்லாம் இருக்குது. இப்போ எதுக்கு இதை பேச ஆரம்பிச்சோன்னு மறந்துடுச்சு. எல்லாம் ஒரு ஷேரிங் தானே, அதான் பழைய நினைவுகளோட ஷேரிங் தானே. நியூ இயர்னோட பாட்டு அதுக்கு சொல்ல வரும்போது சொல்லுவோம். ஆழ்வார்பேட்டை ஆண்டவர். இப்போ ஐ எம் இந்தியன் சன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு அங்கே பேசி சன் ஆஃப் இந்தியா. இங்கே வரிசையாக காரா நிற்குது. ஓ, இது அந்த பீச் ஒன்று. நமக்கு தான் 2ஆம் தேதி வைகுண்ட ஏகாதேசி, அதனால இப்போ வேற மார்கழி மாசம். சாப்பிட்றவங்களுக்கு சாப்பிடலாம். ஏதோ ஒரு காரணமா இருக்கும் நமக்கு. ஆனா பார்த்தோன்னா தோன்றது அது ட்ரிங்க் அண்ட் டிரைவா இருக்கும், அதனால அப்படின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம் என்ன நடந்துச்சு. திருவிடந்தை கோயிலுக்கு போய் அந்த பூஜைலாம் பண்ணனா முதலே மேக்ஸிமம் நம்ம பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு போயிட்டு வேணா பூமாலை மட்டும் அங்கே வாங்கணும். மித்ததெல்லாம் வாங்கிட்டு போனால், அதாவது வெத்தலைப்பாக்கு பழம், அது பிரசாதமாக கொடுக்குற நம்ம கல்கண்டு, முந்திரி பருப்பு அப்படிலாம் ஏதாவது கொடுக்கணும். நம்ம விருப்பப்பட்டா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு உள்ளது அதெல்லாம் வாங்கிட்டே போனோம். அங்கே ரொம்ப சின்ன சின்ன பேக்கெட்ஸ் எல்லாம் கூட நல்ல ரேட்டு நிறைய சொல்லி காஸ்ட்லியாக தான் இருக்கும். அவங்களுக்கு அதுதான் தொழில் இதாக பண்ணுறாங்க. பூமாலை நல்லா இருக்கு, ஆனால் அதுவும் கூட வேற நல்ல வாங்கணுமா இருந்தால் வாங்கிட்டே வந்துட்டா கூட லாபமாக தான் இருக்கும். வீடு பாருங்க, அப்படியே கடலுக்கு ஓரத்துலேயே வீடு இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் குவார்டர்ஸ் ஏதாவது இருக்குமா, இல்லை ப்ரைவேட் மக்களோட தான் இருக்குமான்னு தெரியல. ஏதாவது போடல, பத்திய பேரே போடல. தேஜோ மாயா போட்டிருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஓ,
crocodile park. இல்ல தெரியும். crocodile முதல்ல தானே என்ன கூட்டம் வீக்கெண்ட் இல்ல எல்லா ஏஜ்ல எல்லா வயசுக்காரங்க எல்லாருமே பார்க்க வராங்க. எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட். வயது இருக்கும் போதே நடக்கும் சக்தி இருக்கும் போதே எல்லாத்தையும் பார்த்து தான் கஷ்டமா போயிடுது. மூட்டி வலி, முதுகு வலி, டக்குன்னு வந்துருது வரும்போது எல்லாருக்கும். கிட்னி ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஹார்ட் 25 வருஷம் ஹார்ட் தான் நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட வந்துட்டுனா அவங்க ஒரு வயசானவங்க, அவங்க ரொம்ப முடியல. இந்த ஹோட்டல் காரைக்குடியில் வாங்கணுமா? காரைக்குடியில் இல்லையா, அதுக்கு பேர் வேற ஏதோ போட்டுருந்துச்சு. ஹோட்டல் போய் தான் திரும்புற இடமா? இல்லை, அது இல்லை, இதுக்கு அடுத்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹார்ட்டுக்கு அடுத்து கொஞ்ச நாள் ஆகும்போதே இது அது என்னது கேன்சர்னாங்க. இப்போ அடுத்து பார்த்தா இப்போ பயங்கரமா இருக்குது கிட்னி ப்ராப்ளம். யாரை கேட்டாலும் டயாலிசிஸ் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆயிட்டு இருக்கு. நோய்க்கு கூட ட்ரெண்டிங்ல தான் போதும் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வேறையா. சரி, இந்த நியூ இயர் எல்லாருக்கும் எல்லா மாற்றங்களையும் தந்து சந்தோஷமா ஹாப்பியா எல்லாரும் மனநிறைவோட வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு காலமா இருக்கும். அடிக்கணுமா இல்லை இதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும். அப்போ நம்ம அப்படியே போய்க்கலாம், அந்த ரூட்லேயே போய்க்கலாம். அவ்வளோ தூரம் வந்துருமோ? ஆமாம், இல்லை பார்ப்போம். கிட்ட இருந்துச்சுன்னா இங்கே திரும்ப வெயிட்டிங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நேராக இந்த இதில் தான் கட்டடி, இந்த இதில் தான் இறங்கணும், கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம
சானிடேஷன் பிளான்ட். ஷீரடி சாய் ட்ரஸ்ட் சாய் கோயில்னு இருக்க போலன்னா எல்லா பக்கமும் வந்துட்டார் சாய் ராம் பகவான் குரு. வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திங்கிறதே இப்போ மறந்து சாய் பகவான் ஞாபகம் வந்துடும் போல. அந்த அளவுக்கு கோயில் நல்ல நிறைய வந்துருச்சு. சரி, அவரும் குரு. ஆமாம். இது என்னது வசந்த போனா இங்கேயா? இல்லை நான் சொல்கிறேன். இது இல்லை இது இல்லை. ஃப்ரண்ட் சீட். பட்டிக்குளம். பார்த்தனே. வீடியோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இல்லை ட்ரோன் கேமரா. இல்லை இல்லை இல்லை, அந்த பேராஷூட் ரைடிங். அதில் ஆட்கள் இருக்காங்களா? பேராஷூட் அப்பில் வந்துச்சு. அதுக்கு தான் பார்த்தோம். ஆனால் அது எடுக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையலை. இருக்கலையா? லைட்டாக எடுத்துருக்குறேன். இப்போ அதுக்கப்புறம் அவங்க அங்கே போயிட்டாங்க, அந்த பக்கமாக. இங்கே வர வரல. அப்பெல்லாம் இப்படி ட்ரை பண்ணியிருந்தா பீச்சில் நல்லா தெரிஞ்சிருக்குமோ. ஆனால் என்ன இது கையில் விடுங்க, அந்த ஷேக்கிங் தான் இருக்கும். இன்னைக்கு அதுக்காக பிளான் பண்ணி இப்படிலாம் வராது. ஜூம் பண்ணியிருந்தீங்கன்னா ஜூம் குறைச்சிடும். டேஷ்போர்டு தெரிய மாதிரி வேண்டாம். மாமல்லபுரம் 5 கிலோமீட்டர்னு வந்துட்டோம். பஸ்ஸு ஃபுல்லாக கூட்டம். பாண்டிச்சேரி.
நிறைய இருக்கும். இந்த கூட தெரிய வருது பாருங்க, சிற்பம் கூட ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. மகாபலிபுரம் ஊருக்குள்ளேயும் போனால் ஒரே சிற்பங்கள் கூடம் தான் நிறைய இருக்கும். அவரு எம்பி அவங்களோட சமுத்ரா சூப்பர் ஹோட்டல். ஆமா 20 ஒரு இனிஷியேட் எடுத்து நம்ம ஊர்லயும் இப்படிலாம் ஒரு ஹோட்டல் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பெரிய பெரிய சல்யூட் பண்ணணும். நம்ம இங்க இருந்துட்டு இன்டர்நேஷனல் லெவலெல்லாம் நம்மளும் எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி. இதுதான் ஹோட்டல் பார்டர் பரோட்டா. ரிவ்யூ பண்ணலாம். அது பேர் என்ன, இங்கே நான்வெஜ் இருக்குங்க மாதிரி இல்லை, அழகாக வெஜ்லி இருக்குது இந்த ஹோட்டலில். எல்லாமே மெயினாக பரோட்டா வந்து எக் இல்லாமல் மில்க் போட்டு தான் பண்ணுறேன்னாங்க. அதுவே கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. மஷ்ரூம் எல்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.